சில குடும்பங்கள்ல எதற்கெடுத்தாலும் சண்டை. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இல்ல அப்பா மகனுக்குள்ள சண்டை, இல்ல அம்மா பொண்ணு கூடையில சண்டை. இத மாதிரி எதற்கெடுத்தாலும் சண்டை இருக்கும். அது மாதிரி அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க. அத மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் பழுதாகிக்கிட்டே இருக்கும். நாம நினைப்போம் இது ஏதோ ஒரு விஷயத்தால நடக்குது, நாம எல்லாம் சரியாதான் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்மளுடைய பிரச்சனை தீர மாட்டேங்கி, இதை மாதிரிலாம் நினைச்சிருப்போம். ஆனா இது ஒரு சின்ன விஷயத்தால கூட ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். தவறாம அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. அதை நீங்க இப்ப மதியானம், சாயங்காலம், அல்லது நாளைக்கு, அல்லது நாளான்னைக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ உங்க மனசுல உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், இதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது. உடனடியாக அதை நீங்கள் சரி பண்ணிடுங்க. இதற்கு ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுனால மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும். உங்க வீட்டுல தெய்வ சக்தி நிலைத்திருக்கும். எல்லார் வீட்லயுமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சில பொருட்களை பத்தி இப்ப பார்க்கலாம். அதுல முதல்ல கால் மிதியடி, இரண்டாவது ஸ்கிரீன். எல்லார் வீட்லயும் ஜன்னலுக்கு கண்டிப்பா ஸ்கிரீன் போட்டிருப்போம். ஒரு சில வீட்டில் ஸ்க்ரீன் போட வசதியே இல்லைனா கூட அந்த ஸ்க்ரீன் போடுற இடத்துல போர்வை போட்டிருப்பாங்க, அல்லது ஏதாவது சாரியை போட்டிருப்பாங்க. அடுத்தது படுக்கையில் விரிக்கக்கூடிய விரிப்பு, அதுவும் குறிப்பாக மெத்தையில் விரிக்கக்கூடிய விரிப்பு, தலையணைக்கு மேலே போடக்கூடிய உரை, சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கைப்பிடி துணி. இதில் எதையுமே நான் பயன்படுத்த மாட்டேங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இந்த பொருட்களில் சனி பகவானின் ஆளுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பொருட்களை நாம் எப்படி வச்சுக்கணும்? சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நிறைய வீட்டிலலாம் தலைவாணியில் போய் படுக்கவே முடியாது, மெத்தையில் போய் படுக்கவே முடியாது. அந்த மெத்தையே குப்பையாக கிடக்கும், மெத்தையே தூசியாக கிடக்கும், அந்த மெத்தையில் முடியாக கிடக்கும், அல்லது காஞ்ச பூ கிடக்கும். குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா பேனா, பேப்பர், பென்சில், இதை மாதிரி விஷயங்கள்லாம் கிடக்கும். கால் மிதியடி அதை விட மோசமாக இருக்கும். கைப்பிடி துணி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 நாள் அதே போட்டு அழுக்கோடு யூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அதுக்கு தூர போட வேண்டியது. அப்படிலாம் செய்யவே கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை சுத்தமாக வச்சுருக்கணும். இப்போ மற்ற பொருட்கள்லாம் நம்ம அடிக்கடி துவைச்சு அலசி காய போட்டு உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த சில பொருட்களை நம்ம அடிக்கடி பண்ண முடியாது. ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோம். அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையாவது இதை அதில் தெளிச்சு விடணும். எதில் பார்த்தீங்கன்னா மெத்த உரையில், தலையணை உரையில், ஸ்க்ரீன் துணியில், இந்த இடங்கள்ல என்ன பண்ணுங்க, ஏதாவது வாசனை திரவியம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமே கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், தவறே கிடையாது. அதுக்கான ரொம்ப அழுக்காக்கி வச்சுட்டு டெய்லி போய் அதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு மட்டும் வரக்கூடாது. அடிக்கடி சுத்தம் பண்ண. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பொருள் எல்லாம் உங்கள் வீட்டில் சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, எத்தனை புண்ணியங்கள் நான் செய்கிறேங்க, நான் அப்படி சாப்பாடு கொடுக்குறேன், இப்படி உதவி செய்கிறேன், ஏன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தியே இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நான் சொல்கிற இந்த சூட்சமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை இந்த இடங்கள்லாம் தெளித்து விட்டு அந்த இடங்களில் சுத்தமாக, அதாவது தலையணை உரை, படுக்கை உரை, திரைச்சீலைகள், அதாவது ஸ்க்ரீன், இந்த இடங்களை சுத்தமாக கொஞ்சம் வாசனையோடு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய டிசைன்ஸோடு போட்டிருப்போம், அல்லது ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருப்போம். அதை பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, இதை மாதிரி நாட்களில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாஷ் பண்ணுவோம். ஏன்னா பெருசாக அழுக்காகாது. அதை நம்ம அடிக்கடி தொட போகிறதோ வைக்க போகிறதோ கிடையாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலெல்லாம் யாராவது ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அதில் போய் கையை துடைக்கக்கூடாது. இதெல்லாம் என்னங்க சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது அந்த வீட்டில் தெய்வம், குறிப்பாக மகாலட்சுமி தாயார் நிலைத்திருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வாசனை திரவியங்களை இந்த இடத்துலலாம் தெளித்து விடுங்க, ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. குறிப்பாக நான் சொன்ன இந்த குறிப்பான இந்த இடங்களை தெளித்து விடுங்க. கால் மிதியடியும் கைப்பிடி துணியும் அடிக்கடி முடிந்த அளவு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துவைத்து சுத்தபத்தமாக பயன்படுத்துங்க. இது போன்ற எண்ணற்ற சூட்சம தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.